நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் விஷயத்தில் தீக்க ஆசாமிகள் போட்ட இரட்டை வேடத்தை இந்த காணொளியில் காண்போம். நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி உயர்நீதி மன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அதனை அடிப்படையாக கொண்டு செய்தி சிதறல்கள் என்கிற தலைப்பில் 29 ஆகஸ்ட் 24 நாள் விடுதலையில் ஒரு செய்தி. நடைபாதைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் வழக்கில் நடை பாதை கோவில்களும் சேருமா என கேட்டு இருந்தது. நடைபாதை கோவில்களோடு நடைபாதையில் இருக்கிற பொதுமக்களுக்கு உபத்திரவமாக சிலைகளையும் அகற்றச் சொல்லி இருந்தால். விடுதலை பத்திரிகையை சமூக அக்கறையுள்ள பத்திரிகை என கூறி இருக்கலாம். சாலையோர ஆக்கிரமிப்பு கோவில்கள் போக்குவரத்திற்கு எவ்வளவு இடையூறாக இருக்கிறதோ. அவ்வளவு இடையூறு சாலைகளை ஆக்கிரமித்துள்ள தலைவர்களின் சிலைகளாலும் உள்ளது. இதனை உணராமல் கால்வாய் அமைக்கிற பணிக்கு இடையூறாக இருந்த ஈ.வே. ராமசாமியின் சிலையை அகற்ற முனைந்தபோது. தீக்க ஆசாமிகள் பகுத்தறிவற்று சிலையை அப்புறப்படுத்தக் கூடாது என போராட்டத்தில் இறங்கிய அக்கிரமச் செயலை என்னவென்று சொல்வது. சாலையில் இடையூறாக உள்ள வழிபாட்டுத் தலங்களை அகற்ற முயல்கிறபோது. இவ்வளவு நாளும் முட்டாள்தனமாக ஆன்மீகவாதிகள் தான் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றால். இன்றைக்கு அதே முட்டாள்தனத்தை நாத்திகவாதிகள் என கூறிக் கொள்கிற தீக்கவினரும் செய்ததைக் காண்கிறபோது. இவர்கள் கற்றுக் கொண்டதாக சொல்லப்படுகிற பகுத்தறிவு. இவர்களுக்கு எதையுமே கற்றுத்தரவில்லை என்றே கூற வேண்டும். அது குறித்து முழுமையாக இந்த காணொளியில் பார்ப்போம். கால்வாய் அமைக்கிற பணிக்கு இடையூறாக இருந்த ஈ.வே. ராமசாமியின் சிலையை அகற்றக்கூடாது என தீக்கவினர் அசிங்கமான போராட்டம் நடத்தியுள்ளனர். பழனி நகர மேம்பாட்டு திட்டத்தில் 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்க பணி நடக்கிறது. நகர் முழுவதும் சாலையில் உள்ள வழிபாட்டு தலங்களை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். திட்டத்தில் முதற்கட்டமாக சாக்கடை கால்வாய் அமைக்கிறார்கள். ஆர்.எப். ரோட்டில் மின்வாரிய அலுவலகம் அருகே சந்திப்பில் உள்ள ஈ.வே. ராமசாமியின் சிலையை அகற்றாமல் சாக்கடை கால்வாய் அகலம் குறைத்து அமைக்கப்படுகிறது. காரணம் அதை அகற்ற எதிர்ப்பு கிளம்பியதால். ஈ.வே. ராமசாமி சிலையை அகற்றாமல் கால்வாய் அமைக்கிற வேலையை தொடர்ந்தால். வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது கால்வாயில் செல்ல வேண்டிய மொத்த நீரும் ரோட்டுக்கு தான் செல்லும். இந்த ஆபத்தை உணர்ந்த இந்து அமைப்புகள் ஏனைய ஆக்கிரமிப்பை அகற்றி கால்வாய் அமைத்தது போலவே. ஈ.வே. ராமசாமி சிலையையும் அகற்றி கால்வாய் அமைத்திட போராட்டம் நடத்தி உள்ளன. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற வழிபாட்டு தலங்களை அகற்ற தீக்கவினர் போராடிய காலம் போய். இப்போது கால்வாய் அமைக்க இடையூறாக இருக்கிற ஈ.வே. ராமசாமி சிலையை அகற்ற இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தி உள்ளன. காலம் எப்படி மாறுகிறது பாருங்கள். காலம் அறிவாளியாக தான் ஒருவனை ஆக்க வேண்டுமே தவிர முட்டாளாக ஆக்கக்கூடாது. பகுத்தறிவாளர்களாம் தீக்கவினரிடம் இருந்து ஆன்மீகவாதிகள். ஒரு விஷயத்தை பாடமாய் கற்றால் அது ஆரோக்கியம். ஆனால் இன்றைக்கு ஆன்மீகவாதிகளிடம் பாடம் கற்கிற இழிநிலைக்கு தீக்கவினர் ஆளாகி இருப்பது. அவர்களின் பகுத்தறிவு வறண்டதால் அல்லவா ஏற்பட்டது. இது பற்றி ஆகஸ்ட் 4 20 நாள் தினமலரில். கால்வாய்க்கு இடையூறாக ஈ.வே. ரா சிலை அகற்றக் கோரியும் எதிர்த்தும் போராட்டம் என்கிற தலைப்பில் தந்த செய்தி இது. பழனியில் சாலை விரிவாக்க பணிக்காக கோயில்களை அகற்றியது போல். கழிவுநீர் கால்வாய்க்கு இடையூறாக இருக்கும் ஈ.வே. ரா சிலையையும் அகற்ற வேண்டும் என ஹிந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. எதிர்ப்பு தெரிவித்து தி.மு.க. கம்யூனிஸ்ட் கட்சியினரும் குவிந்தனர். பழனி நகர மேம்பாட்டு திட்டத்தில் 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்க பணி நடக்கிறது. நகர் முழுவதும் சாலையில் உள்ள சிறு சிறு கோயில்கள். கல்வெட்டுக்களை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். திட்டத்தில் முதற்கட்டமாக சாக்கடை கால்வாய் அமைக்கிறார்கள். ஆர்.எப். ரோட்டில் மின்வாரிய அலுவலகம் அருகே சந்திப்பில் உள்ள ஈ.வே. ரா சிலையை அகற்றாமல் சாக்கடை கால்வாய் அகலம் குறைத்து அமைக்கப்படுகிறது. அந்த சிலையை அகற்றி கால்வாயை அகலமாக அமைக்க வேண்டும் எனக் கோரி சிலை அருகே ஹிந்து அமைப்பினர் குவிந்தனர். அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தி.மு.க. மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அங்கு குவிந்ததனர். இருதரப்பினருமே கோஷங்களை எழுப்பி சாலையை மறித்தனர்.
திகவினர் தான் புத்தி கெட்டு போய் போராட்டம் நடத்தினால். அல்லக்கைகளாக இருக்கிற கம்யூனிஸ்ட்களுக்கு அறிவு எங்கே போனது. ஆர்டிஓ அசோகன், தாசில்தார் பழனிச்சாமி, ஏடிஎஸ்பி கள் வெள்ளைச்சாமி, இனிகோ திலீபன், டிஎஸ்பி சிவா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதால் கலைந்து சென்றனர். என்கிறது அந்த செய்தி. இருக்கிறவர்களெல்லாம் வேலையை போட்டுவிட்டு. இவர்களுக்கு பஞ்சாயத்து செய்துள்ளனர். இந்து அமைப்புகளின் கோரிக்கை நியாயமானது தானே. கால்வாய் அமைக்கிற பணியை செய்வதாக இருந்தால் உருப்படியாக ஒழுங்காக செய்ய வேண்டும். கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஒரு பணியை செய்கிறபோது. அதை உருப்படியாக செய்ய வேண்டாமா. அதை விடுத்து ஈ.வே. ராமசாமி சிலை இருக்கிறது என்பதற்காக. சிலையை காப்பாற்ற கடனுக்கு அங்கே வேலை செய்வது. அயோக்கியத்தனமில்லையா. ஈ.வே. ராமசாமி சிலை இவ்வாறாக இடைஞ்சலாக இருக்கிறது என கேள்விப்பட்டதுமே தீக்க ஆசாமிகள். மனமுவந்து அந்த காரியத்திற்கு அனுமதி அளித்திருக்க வேண்டுமே தவிர எதிர்க்கிறேன் பேர்வழி என தொடை தட்டி இருக்கக்கூடாது. மதவாதிகளை விட கேவலமான மனநிலைக்கு தி.க. ஆசாமிகளின் மனநிலை சென்று கொண்டிருக்கிறது என இதன் மூலம் உணர முடிகிறது. நிச்சயம் இந்த செய்தி கி. வீரமணியின் கண்ணிலும் பட்டிருக்கும். கி. வீரமணி முரசொலியை வாசிக்க மறந்தாலும் மறப்பார். பார்ப்பன பத்திரிகையாம் தினமலர், துக்ளக் மற்றும் தினமணியை வாசிக்க தவறவிட மாட்டார். அதனால் இந்த செய்தியை வாசித்திருப்பார். ஒரு பகுத்தறிவாதியாய் கி. வீரமணி இந்த செய்தியை வாசித்து என்ன செய்திருக்க வேண்டும். அவர் ஒரு காரியம் செய்திருக்க வேண்டும். அவர் செய்யாததால் அதை நாம் கூறுகிறோம். நாம் கூறுவது அறிவுரை போல் தோன்றலாம் கி. வீரமணிக்கு. ஆசிரியரான கி. வீரமணிக்கு அது எரிச்சலை தரலாம். அதற்காக நாம் சொல்லாமலும் இருக்க முடியாது. கி. வீரமணி கேட்டு தான் ஆக வேண்டும். அதிகாரிகள் ஈ.வே. ராமசாமி சிலைக்காக கால்வாயை சிறுத்து போட்டாலும். கி. வீரமணி என்ன கூறி இருக்க வேண்டும் என்றால். சிலையை அகட்டி தான் மக்கள் நலன் பயக்கும் திட்டம் செய்ய வேண்டும் என்றால். ஈ.வே. ராமசாமி சிலையாக இருந்தாலும் அகற்றிடத்தான் வேண்டும். அதைத்தான் ஈ.வே. ராமசாமியும் விரும்புவார் என்றல்லவா கூறி இருக்க வேண்டும். ஏன் கூறவில்லை. ஈ.வே. ராமசாமியை இவர்கள் கடவுளாக்கி விட்டார்கள் என்பதால் தானே. எப்போது ஒரு மனித பயலை நாம் கடவுளாக்குகிறோமோ. அப்போது மனித நலம் என்பது அடிபட்டுத்தான் போகும். சிலை தான் பெரிசாய் போகும். ஆத்திகர்கள் செய்த தவறையே நாத்திகர்களும் செய்வார்களேயானால். இவர்களும் கடுமையான விமர்சனத்திற்கு தான் ஆளாவார்கள். கோபப்பட்டு புரியோசனமில்லை. தங்களை திருத்திக் கொண்டே ஆக வேண்டும்.